ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து சாட்டர்டே நைட் வரைக்கும் இந்த vlogல ஆட் பண்ணுறேன். ஃப்ரைடே ஈவினிங் வந்து யோகா கிளாஸ் இருக்கும். வீக்லி 3 days கிளாஸு. நைட்டு டின்னருக்கு வந்து ரவா தோசை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். சரி, அப்படியே ரெசிபி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சேன். ரவா தோசைக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கணும். அந்த ½ அன் ஹவர்க்குள்ளேயே வந்து மார்னிங் கழுவி வச்ச பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, டீ பாத்திரம், லஞ்ச் பாக்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கழுவி வச்சிட்ருக்கேன். நான் எப்பயுமே ரவா தோசை வந்து நிறைய வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து தான் செய்வேன். இதோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் ரவா தோசை வந்து எல்லாருக்குமே ஃபேவரட். நார்மல் தோசையை விட 2-3 எக்ஸ்ட்ரா தான் போகும். ரவா தோசைக்கு சைட் டிஷ்ஷை வந்து ஆஃப்டர்நூன் வச்ச சாம்பார் இருந்துச்சு, அதை வச்சுட்டோம். ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 8:30 போல் மாடிக்கு வந்தேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து செடிங்களுக்கு தண்ணியை விடலை, ஸோ இப்போ விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஈவினிங் வாஷிங் மிஷினும் போட்டிருந்தேன். ஸோ நான் தண்ணி விடும்போதே வந்து என் ஹஸ்பண்டும் பசங்களும் சேர்ந்து துணியும் காய போட்டுட்டாங்க. ஸோ ஒரு ½ அன் ஹவர் கிட்ட மாடியில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போயிட்டோம். கீழே வந்ததும் கவுண்டர் டாப் ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டேன். பாத்திரம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு இட்லி மாவு அரைக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சிட்ருக்கேன். நான் எப்பயுமே வந்து சாட்டர்டே மார்னிங் தான் அரைப்பேன் இட்லி மாவு. ஸோ சண்டே வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இட்லி மாவு அரைக்கும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்து போட்டு அரைச்சி பாருங்கள், இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இது வந்து ஒரு சின்ன டிப்பு தான். நான் வந்து உளுந்தும் நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். இது நெக்ஸ்ட் டே சாட்டர்டே மார்னிங் 7 o'clock. இன்றைக்கி ஜெய்க்கு வந்து கிளாஸ் இருக்குது. ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கடலைக்கறி பண்ணலாம் அப்படின்ட்டு நைட்டே கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சேன். ஆக்சுவலாக நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி மறந்துட்டேன். ஒரு 12 o'clock போல் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்நேரம் தான் எழுந்துச்சி வந்து ஊற வச்சேன். இந்த கடலைக்கறியோட ரெசிப்பியும் வந்து இந்த vlogல ஆட் பண்ணுறேன். லீவ் நாள் மட்டும் இந்த பசங்களுக்கு எப்படி தான் சீக்கிரமே முழிப்பு வருமோ தெரியல. நம்ம ஒன்று பிளான் பண்ணால் நமக்கு முன்னாடி அவங்க ஒரு பிளான் பண்ணி எழுந்துச்சி வந்துடுறாங்க. இப்போது கடலைக்கறிக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து, ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனது, 4-5 சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 சில் தேங்காய் துண்டு, அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு 2 தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா ஆறட்டும். இது வந்து ஆறுற டைமில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியா உப்புமா செய்யலான்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதை ஆறுனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்து ஒரு 2 minutesக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கும் போதே இன்னொரு அடுப்பில் வந்து சேமியா உப்புமாக்காக செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதில் நம்ம வேக வச்ச கொண்டக்கல்லையே சேர்த்துக்கலாம். கொண்டக்கல்லை வந்து ஒரு 5-6 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இதை ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சேமியா உப்புமாவு ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ லாஸ்ட்டாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா கூடவே கொஞ்சம் சத்து மாவு கஞ்சியும் செஞ்சிட்ருக்கேன் பசங்களுக்காக. வீக்லி வந்து ஒரு 2 days கிட்ட சத்து மாவு கஞ்சி செஞ்சுருவேன்.
இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து அரிசி ஊற வச்சதே கிரைண்டரில் போட்டு கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டேன். லஞ்ச் பாக்ஸில் வந்து சைட் டிஷ்க்கு கொஞ்சோண்டு வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். சேமியா உப்புமா, கடலைக்கறி, சத்துமாவு கஞ்சி. சேமியா உப்புமா கூட கடலைக்கறி வந்து கொஞ்சம் வியர்டான காம்பினேஷன் தான், பட் நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சு எல்லா வேலையும் முடிக்கவுமே மணி 10 ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் கிச்சனே க்ளீன் பண்ணணும். சாட்டர்டேனாலே ரேனுக்கு வந்து மசாஜ் டே. ஸோ கொஞ்சம் நேரம் அவளுக்கு நல்லா வந்து ஹெட் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஸோ நல்லா மசாஜ் பண்ணி குளிச்சுட்டு 11 o'clock கிட்ட வந்து ட்ராயிங் கிளாஸ் கிளம்பிட்டா. இன்றைக்கி வந்து அர்பன் கம்பெனிலேருந்து ஏசி க்ளீனிங் அண்ட் சர்வீஸ்க்கு புக் பண்ணியிருந்தோம். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2 ரூம் ஏசியுமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து நல்லா நீட்டாக வாட்டர் சர்வீஸ் பண்ணி தண்ணியை கீழே விழாத அளவுக்கு கவர் பண்ணி ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி தான் ஃபுல் கவர் பண்ணி டைரெக்டாக அந்த தண்ணி வந்து கீழே ஒரு பக்கெட் இல்லை ஏதாவது வச்சு அதில் வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் துணியெல்லாம் இருந்தது, அதையெல்லாம் மதித்து வச்சு பாத்திரம் இருந்ததே நான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ இவ்வளோ டஸ்ட்டு கிட்ட வந்து இருந்தது. ஸோ அவங்க கவர் பண்ணி பண்ணாலும் கீழே வந்து நிறைய டஸ்ட் இருந்தது. அதையுமே வந்து அவங்க கொஞ்சம் நீட்டாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க எல்லாமே. அவங்க வந்து அந்த ஒர்க் முடிச்சுட்டு போக 1:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அவங்க என்ன க்ளீன் பண்ணியிருந்தாலும் நமக்கு வீடு டஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணுறேன்னு பண்ணிகிட்டு இருந்தார், கூட ரேனுவும் சேர்ந்துக்கிட்டா. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக வந்து மாப் பண்ணி எடுத்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் மத்தியானம் சாப்பிட உட்காரும்போது பார்த்திங்கன்னா டைம் வந்து 3:30 ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசாமல் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டோம். ஈவினிங் 6 o'clock கிட்ட வந்து நான் மட்டும் மாடிக்கு வந்தேன். ஆக்சுவலாக ஈவினிங்கு வெளில போகிற பிளான் இருந்தது, பட் மார்னிங்லேருந்து கண்டினியூஸாக ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ பிளானை வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இன்றைக்கி வந்து செடிங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றுற வேலை இல்லை. நேற்று நைட்டு தான் வந்து ஊற்றிட்டு போனேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் காய் மட்டும் இருந்தது. ஸோ அதெல்லாம் மட்டும் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஸோ காய் எல்லாமே பறிச்சுட்டு ஒரு 1/2 an hour கிட்ட மேலேயே சும்மா நடந்துட்டு அப்படியே கீழே வந்தாச்சு. நைட்டு வந்து ஒரு 7:30 போல் டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி டின்னருக்கு வந்து இட்லியும் வெங்காய சட்னியும் தான். சட்னி வந்து கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்ட்ராவாகவே அரைச்சி வைக்கிறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா மார்னிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சண்டே மார்னிங் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எழுந்திச்சிக்கலாம் அப்படின்ட்டு. எப்பயுமே நம்ம ஒன்று பிளான் பண்ணால் இந்த பசங்க வேறு ஒன்று தான் பிளான் பண்ணுவாங்க. லாஸ்ட் மினிட்ல ரேனு வந்து நூடுல்ஸ் வேணும் அப்படின்ட்டா. ஸோ அவளுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து மேகி பண்ணேன். அவளுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு நான் காய் எதுவும் சேர்க்காமல் ப்ளைனாக தான் பண்ணியிருந்தேன். இது மாதிரி அவளுக்கு வந்து சாப்பிட பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன். எங்களோட சாட்டர்டே ரொட்டீன் வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.